வெல்கம் டு ஸ்டைல் ஃபுட் சேனல். இன்றைக்கி நம்ம மெலடி பேஸ்கட் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் 2 கலர் பயன்படுத்தியிருக்கோம். அதை வச்சு தான் இதுக்கு பேர் நாங்கள் மெலடி பேஸ்கட்டுன்னு வச்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது ஸ்லோவாக தான் சொல்லியிருக்கேன், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 2 கலர் வச்சு தான் நம்ம இப்போ கூட போட போகிறோம். இது வந்து என்னென்னா பண்டில் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஒரு குச்சியில் சுற்றி வச்சுப்பாங்க. இது வந்து ஈஸியாக இருக்கும், அது சுற்றுறதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆகும். அதனால இதை மாதிரி எடுத்து இந்த இடத்துல நாட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு தடவைக்கும் அந்த நாட்டை கட்டிட்டு தேவையான அளவு ஒயரை மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நாட் போடணும். பேசிக் நாட்டுக்கு வந்து தனி வீடியோவே அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்து கற்றுக்கோங்க. இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஒயரை ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். இந்த லூப்புக்குள்ளே பின்னாடி திரும்பி இருக்கிற இது, அதாவது சொரசொரன்னு இருக்கு இல்லையா, திரும்பி இருக்கிற ஒயரை எடுத்து மேலே விடுறோம். அதேமாரி இந்த பக்கம் இருக்கிற திரும்பி இருக்கிற ஒயர், அதாவது சொரசொரன்னு இருக்கிற ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணுறோம். இதே மாதிரி 20 ஒயர் கட் பண்ணிக்கிறோம். இப்போ நான் பிளாக் கலர் ஒயர் தான் சுற்று ஒயராக வச்சுக்க போகிறேன். இது வந்து பண்டிலோட அந்த ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு 2 அடி இந்த சைடு விட்டுக்கிறோம். அதுக்காக 2 அடி எடுத்துக்கிறோம். 1 2 2.25 விடலாம். 2 அடி விட்டால் சுருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வச்சுட்டு இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற அந்த ஒயரை எடுத்து ஃபோல்ட் பண்ணுறோம். இதை சமமாக ஃபோல்ட் பண்ணணும். ஒயர் வந்து 2 ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னோன்னா ஒயரோட ஹைட்டு பத்தாமல் போயிடும். ஒரு சைடு வந்து அதிகமாக வரும், ஒரு சைடு வந்து கம்மியாக வரும் ஒயரு. அதனால ஈவனாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு இந்த லூப்பை இதில் விட்டுட்டு, இது வந்து ரன்னிங் ஒயரோட போகிறது. ஸோ ஓகே, அது மேலே தூக்கி வச்சுட்டு இது வந்து இந்த சைடு இங்கே பாருங்கள். ஒரு நாட்டு கலர் தெரியும், நல்லா தெரியும். ஸோ அப்புறம் அடுத்தது இப்படி வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம், இதை இப்படி வச்சுக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இன்னொரு ஒயர் எடுத்து போடுறோம். அடுத்தது இது திரும்பி இருக்கும் இந்த இது, அதை எடுத்துட்டு இதோட இருக்கும். இந்த இது 2வது நாட் பண்ணும்போது நல்லா டைட் பண்ணிக்கோங்க, நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயரும் ஈவனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதில் ஈவனாக இல்லை, அதனால என்ன பண்ணணும், ஈவனாக வரத்துக்காக எந்த இது பெருசாக இருக்கோ அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த இதை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த இது ஒயரை என்ன பண்ணணும், இந்த சைடு இழுத்து அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ 20 பூ போட்டுட்டேன். ஈக்குவலாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா டைட் பண்ணிக்கணும். உடனே லூஸ் ஆகிடும், அதனால் ஒரு இதையும் டைட் பண்ணிக்கணும். ரன்னிங் ஒயரை கட் பண்ண போகிறோம். முன்னாடி எவ்வளோ விட்டுருந்தோம், 2 விட்டுருந்தோம் இல்லையா, அந்த 2 இது பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணுவோம். ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு 2 அடி விட்டுட்டு அடுத்தது இங்கே ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டோட ஒயரோட அடியில் வச்சு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நாட்டை சுற்றுறோம். சுற்றினோன்னா இந்த ரன்னிங் ஒயர், இது ரன்னிங் ஒயர் திரும்பி வந்திருக்கும். ரன்னிங் ஒயரை தூக்கி இந்த சைடு விட்டுட்டு இதில் ஒரே ஒரு ஒயர் தான் இருக்கும் இனிமேல் இருக்கிறதுலேருந்து, அதை எடுத்துகிட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுரும். டைட் பண்ணிட்டோன்னா இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இதில் செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பூ வந்துடும். ஸோ அதேமாரி தான் மறுபடியும் இதை இப்படி வச்சுட்டு அடுத்தது இந்த இதை என்ன பண்ணணும்னா இதை ஒரு சுற்றிட்டு அப்படி போகணும்.
போட்டோன்னா 2 நாட் ஆகிடும். 2 நாட் போடும்போது என்னென்னா இந்த முன்னாடி இருக்கிற ப்ரீவியஸ் நாட்டையும் என்ன பண்ணணும்னா நல்லா டைட் பண்ணிக்கணும். பேஸ் போடுற வரையும் நம்ம டைட் பண்ணி தான் போட்டாகணும், ஏன்னா கழண்டுடும். அடுத்தது 3ஆவது நாட் போட போகிறோம். என்ன பண்ணணும், ஒரு சுற்றிட்டு இதை தூக்கி மேலே வச்சுட்டு இந்த கரண்ட் இருக்கிறத என்ன பண்ணுறோம், இந்த லூப்புக்குள்ளே விடுறோம். விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணுறோம். 3 நாட் போட்டாச்சு. இதை டைட் பண்ணிக்கலாம். ஓ 2 ரோ போட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டு பூ வரையும் போட்டுட்டேன். 2 அடி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணணும். இப்போ 3rd ரோ போட போகிறோம், அதனால் திருப்பிக்கணும். சென்டர் ஒயர் தெரியறதுக்காக நம்ம சென்டர் நாட் போட்டு வச்சுக்கிறோம். ஒரே பக்கமாக பூ போட்டுடக்கூடாது, அதனால் இந்த சைடு ஒரு நாட்டு, இந்த சைடு 4 ரோ போட போகிறோம். இந்த 2 அடி விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ரன்னிங் ஒயரை கீழே வச்சுட்டு ஒரு சுற்றுறோம். ரன்னிங் ஒயரை எடுத்து மேலே வைக்கிறோம். இப்போ அந்த ஒயரை எடுத்து இந்த லூப்புக்குள்ளே விடுறோம். தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு பூ வந்துடுச்சு. அடுத்து நெக்ஸ்ட்டு சுற்றிட்டு ரன்னிங் ஒயரை எடுத்து மேலே விட்டுட்டு இந்த லூப்புக்குள்ளே இந்த ஒயரை விடுறோம். ஒரு பூ போடும்போதும் நம்ம ப்ரீவியஸு ரோவையும் பூவையும் நம்ம டைட் பண்ணிக்கணும், இல்லைன்னா லூஸ் ஆகிடும். இதே மாதிரியே இந்த ரோ ஃபுல்லாக போட்டுட்டு வந்துட்டு 2 அடி விட்டுட்டு கட் பண்ணிடணும். அதே மாதிரி 4 ரோ, அதாவது 4 ரோ போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம 9 ரோ போட்டிருக்கோம். இதான் சென்டர். இதுக்கு இந்த சைடு 4 போட்டிருக்கோம், இந்த சைடு 4 போட்டிருக்கோம். ஓகே, மொத்தம் 9 ரோ இருக்குது. இந்த 9வது ரோ இந்த சைட்லேருந்து போட்டுட்டு வரும்போது இந்த சைடு வந்து 2 அடி விட்டு கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு லாஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ரன்னிங் ஒயரை எப்போதும் கட் பண்ணுவோம். ஆனால் இந்த இதில் 9வது ரோவில் லாஸ்ட் ரோவில் மட்டும் இந்த ரன்னிங் ரோ என்ன பண்ண மாட்டோம்னா கட் பண்ண மாட்டோம். கட் பண்ணாமல் என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் கூடையை வந்து திருப்பி மறுபடியும் மேலே ஹைட்டுக்கே ஏற்ற போகிறோம். ஓகேவா, அதனால் இதை கட் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்தது மறுபடியும் இந்த ஒயரு, அடுத்து இந்த ஒயரு எல்லாத்துலேயும் மறுபடியும் போட்டுட்டு வர போகிறோம். நான் எப்படி இதை டர்ன் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். இது வந்து இதுதான் பேஸு. இப்போ இங்கே நம்ம இந்த நாட் போடும்போது என்ன ஆகும்னா கூடையோட ஹைட் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நான் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். திருப்பிக்கிறோம். இது கொஞ்சம் திரும்பி தான் வரும். வந்துட்டு ஒரு நாட்டை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த பிளாக் ஒயரை எடுத்து இதில் போடுறோம். போட்டு இங்கேயும் ஒரு நாட் போட்டோம். உங்களுக்கு தெரியும், இது இந்த கலருக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல 10 ஆகுது. இந்த இடத்துல மீதி எல்லாமே மறுபடியும் என்ன ஆகும்னா கருப்பு வயர்லேயே வரும் இந்த சைடு. ஸோ இந்த இடத்துல எப்படி ஆகும்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரும். ஸோ இப்படி ஆகும்னா கூட இதுலேருந்து ஹைட்டு வந்துடும். இந்த இடத்துல மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் வரும். அதேமாரி அடுத்த கார்னர் இருக்கும்போது காமிக்கும். இப்படியும் ஒன்று இப்படி போட்டுட்டு வர வேண்டியதான். அடுத்தது இந்த கார்னர் வரும்போது என்ன ஆகும்னா இந்த இடத்துல கூட அப்படி திரும்பும் இந்த இடத்துல. ஸோ அப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். நான் போட்டுட்டு ஃபுல்லாக போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல கார்னர் திருப்பக்கம். ஓகேவா, போட்டுட்டு இது கொஞ்சம் இழுத்து தான் போடணும். இந்த நாட்டை வயரை இழுத்து போட்டால் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்துருக்கு பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள்
ஸோ இந்த இடத்துல திரும்பிடுச்சு கார்னர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இது மறுபடியும் 20 இப்போ பூ இருக்கும், மறுபடியும் என்ன பண்ணணும் இந்த 20 இது மறுபடியும் போடணும். ஃபுல்லாக இந்த சைடு போட்டுட்டு வந்துட்டு இந்த சைடு அதேமாரி கார்னர் திரும்பும், அந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் வரும். அப்புறம் கரெக்டாக இந்த சைடு வந்துட்டு அப்புறம் இந்த பக்கம் அப்படியே ஃபுல்லாக சுற்றி நம்ம போட்டுகிட்டே வந்துட்டே இருக்க வேண்டியதான். 20 பூ போட்டுட்டேன். இது 3வது கார்னர். அதில் வந்து இதோ போட்டிருக்கேன். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் ஷேப் வந்துருக்கு, இந்த கார்னர் திரும்பிடுச்சு. இந்த சைடு போட்டிருக்கேன். இப்போ 4th கார்னர், அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம கூட இது பண்ணோம் இல்லையா, இங்கே சென்டர் நாட்லாம் போட்டிருந்தோம், அது எல்லாத்தையும் பிரித்து விட்டோம். ஓகேவா, இனிமேல் எதுவுமே சென்டர் நாட் வராது, அதனால் எல்லாத்தையும் பிரித்து விட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், 4th நாட் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் போட்டோம் இல்லையா, இந்த இடம் திரும்பும்போது ஃபஸ்ட்டு ரோ முடிஞ்சு செகண்ட் ரோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும். அப்போ இந்த ரன்னிங் ஒயர் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இதுலேருந்து நெக்ஸ்ட் ரோக்கு கண்டினியூ ஆகும். அப்புறம் 3rd ரோ 4th ரோ ரவுண்டாக நம்ம போட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பேஸ் மேலே ஒரு கூடையோட சுற்று ஒன்றுனா ஏறிட்டு வரும். நான் போட்டுட்டு காமிக்கிறேன். 4 கார்னர்லேயும் திருப்பியாச்சு. இப்போ இதில் ரெண்டு ரோ போட்டிருக்கேன், 2 வருஷம் ஃபுல்லாக முடிச்சாச்சு, 2 சுற்று ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ 3வது இது தெரியுது இல்லையா, 1 2 3 3வது ரோ போட போகிறோம். ஃபுல்லாக ஒரு சுற்று 2 சுற்று முடிச்சாச்சு, 3வது சுற்று போடலாம். நமக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சுற்றி போட வேண்டியதான். ஓகேயா, நான் ஃபுல்லாக போட்டுட்டு காட்டுறேன். இப்போ சுற்று வயர் என்ன ஆகும்னா போட்டுகிட்டே வரும்போது இதேமாரி சிக்காகும். இப்போ சிக்கு எடுக்கிறதுக்காக நம்ம இதை நல்லா இது பண்ணிட்டு வரணும். அதனால பண்டில் இருக்கிற அந்த நாட்டை கட்டிடக்கூடாது. ஓகேவா, நாட்டு போட்டு தான் நம்ம இது பண்ணி ஆகணும். இதை சிக்கு எடுத்தாலும் நம்ம அங்கே போட முடியும், இல்லைன்னா அப்படியே பரண்டு வரும். அதுவே என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும். இதுக்கப்புறம் தான் நம்ம போட முடியும். இங்கே பாருங்கள், இந்த பூவை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு. 20 பூ 20 முடிஞ்சிடும். அதேமாதிரி இந்த சைடு உட்காந்து 20 முடிஞ்சிடும். இதான் ரன்னிங் ஒயர். இந்த ரன்னிங் ஒயரை கட் பண்ணிடலாம். கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ண வேண்டியதான், ஏன்னா இது சொருகத்துக்கு வேணும், அதனால் அதை விட்டுட்டு கட் பண்ண வேண்டியதான். மொத்தம் கீழே பேஸும் வந்து என்னென்னா பாருங்கள், பேஸ் வந்து 9 இருக்கும். இப்போ இதில் வந்து 20 பூ போட்டிருக்கோம். மொத்தம் 20க்கு 20 நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 ரோல் ஆயிடுச்சு. நல்லா கொஞ்சம் ஓரளவு பெரிய கூட தான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதை சொருக போகிறோம். அதை என்ன பண்ணுறோம், கூடையை அப்படியே திருப்பிட்டு ஒரு இதுவாக எடுத்து நம்ம சொருக போகிறோம். இது ஒன்று ஃபுல்லாக சொருகிட்டோம். அடுத்தது 2வது இது சொருக போகிறோம், 2வது பூ சொருக போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருக்கிற பூ. ஓகேவா, அது 1 2 3 3வது பூவில் நம்ம சொருகணும். இப்போ என்ன ஆகும்னா ஒரு பூ வந்து உள்ளே மடங்கும். அப்போ 2வது பூவில் நம்ம சொருகிருப்போம். அப்புறம் மறுபடியும் அடுத்தது அதே மாதிரி எவ்வளோ ஒயர் எவ்வளோ இது இருக்கோ அது வரையும் சொருகணும். நல்லா இப்படி பின்னாடி பிடிச்சிட்டு இப்படி அழுத்தினீங்கன்னா மேல் போய் சொருக வேண்டியது. இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஃபுல்லாக நான் சொருகிட்டேன். அதாவது கூட ஃபுல்லாக எல்லாமே சொருகியாச்சு. இது வந்து ரன்னிங் ஒயரை திருப்பி இந்த சைடில் சொருகியிருக்கேன். இதை வந்து கட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னா பேஸை வந்து சொருகணும். ஏன்னா இதுதான் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது, அதனால இதை சொருகணும். இதில் நமக்கு ஈர்க்குச்சி இருந்தது அப்படின்னு சொன்னால், பார்கல் குச்சி இருக்கு இல்லையா, தென்னங்குச்சி, அந்த குச்சி இருந்ததுன்னா சொருகினோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ என்கிட்ட அது இல்லை, அதனால இந்த ஒயரையே வச்சு தான் நான் சொருக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் சொருகிக்கிறோம். எவ்வளோ லென்த்து வேணுமோ அதை எடுத்துகிட்டு நம்ம அதை மடக்கிட்டு மறுபடியும் ஒரு இதுலேயே சொருக போகிறோம். சொருகும் போது முடிச்சு இல்லாமல் பார்த்துக்கணும். கீழே பேஸ் எல்லாமே சொருகிட்டேன். அந்த சைடை நான் இப்படி சொருகியிருக்கேன். இந்த வாங்கில் நீங்கள் எப்படி வேணாலும் சொருகலாம், இப்படி சொருகினோம் ஈஸி, அதனால் இப்படி சொருகியிருக்கேன். இது எல்லாத்தையும் சொருகியாச்சு. இது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. ஓகேவா, இது இப்போ நம்ம திருப்ப போகிறோம். பாஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து 20க்கு 20 பூ. ஓகேவா, கீழே வந்து நம்ம வந்து 9 இது போட்டிருக்கோம். நம்ம வேணால் 7 அகலத்துக்கு அல்லது ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து
இதை ஏற்றி இறக்கி அதாவது மெஷர்மெண்ட்டை மாற்றி கூட போட்டுக்கலாம். ஆனால் இது கரெக்டான மெஷர்மெண்ட்டு, போடுறதுக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும், பார்க்க எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அழகாக இருக்கும். இந்த பேஸ்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் இதுக்கு நாங்கள் வந்து மெலோடி பேஸ்கெட் இந்த சைடு வச்சுருக்கோம். இதுக்கு கைப்பிடி போடுறதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து லென்த்தாக வரதுனால நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பேஸ்கெட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நாங்கள் புது புது வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.